வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சிவகார்த்திகேயன் வந்து ஃபேமிலி அந்த படத்தை குழுக்களை கூப்பிட்டு வந்து இவர் ரஜினி கூப்பிட்டு பண்ணுவார்ல, அதே மாதிரி கூப்பிட்டு பண்ணியிருக்காரு. அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக? அவர் பெரிய ஆளாக இல்லை சார். பொதுவாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா அவர் வந்து அந்த படக்குழு கூப்பிட்டு பாராட்டுகள் தெரிவிப்பார். நம்ம கூட என்ன ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு ஜென்ரலாக வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், ஒரு லெஜெண்ட்டு, பல சாதனைகளை செய்தவர், பல விருதுகளை வாங்கினவர், ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகர். அவர் வந்து ஒரு கூப்பிட்டு பாராட்டுறன்னா அந்த படக்குழுக்கு வந்து ஒரு பெருமை. அதாவது வந்து அந்த படக்குழுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டிய படம்னே விளம்பரம் வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு தான் பெருசாக போகிறதில்ல, ஒரு டைம்லலாம் போட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டிய திரைப்படம்னா அங்கே ஒரு கேங்க்கு விழும் அந்த தேட்டருக்குள்ளே. இந்த வரலாறுலாம் இது 2K கிட்ஸுக்கு தெரியாது சார், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நானும் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும், நானும் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும்னு பல நடிகர்கள் 80க்கு அப்புறம் வந்த பல நடிகர்கள், ஏன் என்ன சொல்ல போனால் ரஜினிக்கு அடுத்தது வந்த அனைத்து நடிகர்களுமே ரஜினியோட ஸ்டைலையோ ரஜினியோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனோ இல்லாமல் யாரும் இங்கே வந்ததா சரித்திரமே கிடையாது. ஏங்க ஒரே ஒரு நடிகர் சொல்லுங்கள், ரஜினி பேரை யூஸ் பண்ணாதவங்க, ரஜினியோட படத்தில் ஸ்டில்லை யூஸ் பண்ணாதவங்க, ரஜினியோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணாதவங்க யாராச்சும் ஒருத்தரை காட்ட முடியுமா? ரஜினிக்கு அடுத்தது வந்த நடிகர்களில் யாராச்சும் ஒருத்தரை காட்ட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு நடிகர். இன்னைக்கு வந்த நடிகர்கள் கூட ரஜினியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏன் ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடியாக வரும், யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது VTV கணேசன் வந்து என்ன சொல்லுவார், ரஜினிக்கு போட்டியாக ஒருத்தன் வந்தானே அவன் போது, ஏட்டா வரவெல்லாம் ரஜினிக்கு போட்டியாக தான்டா வரான் அப்படின்ற மாதிரி மொட்டராஜன் வந்து கிட்டலாம் சொல்லுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காமெடியெலாம் கூட. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்துடுறாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை, தனி அடையாளத்தை உருவாக்குற மாதிரி யாருமே சரித்திரமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதுலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடிகரான அஜித் குமார் அவர்கள் சொல்லலாம். ஏன்னா அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினியை பற்றி ஒரு படத்தில் வான்மதி என்ற படத்தில் ஒரு டைலாக்கே வச்சிருக்காரு. ஒரு அரசியல்வாதி வந்து ரஜினி படத்து போஸ்ட் மேலே ஒரு அரசியல் போஸ்ட் ஒட்டும் போது அப்போ வந்து ஒரு டைலாக்கை பேசுவார் அஜித் அவர்கள். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினியோட ஸ்டைல் எதுவுமே ஃபாலோ பண்ணலாம். அந்த ஒரு படத்தை மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஆனால் ரஜினியை அவரும் யூஸ் பண்ணியிருக்காருல்ல. அது யாராக இருந்தாலும் சார், இங்கே என்ன இருந்தாலும் ரஜினியோட ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எந்த நடிகனும் இங்கே வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். மற்ற லாங்குவேஜில் வேணால் யாரோட ஸ்டைல் இல்லாமல் வளர்ந்துருக்கலாம். ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தோட ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கூட காட்டாத ஒரு நடிகர் காட்டுங்க சார். தன்னுடைய படங்கள்லையோ இல்லை எதுலையோ எல்லாருமே காமிச்சு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்தோடைய அந்த மோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மோகம், அந்த கவர்ச்சி, அந்த இது எல்லாமே வந்து ரஜினிகாந்த் கிட்ட பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்த் வந்த அந்த சினிமாத்திற்கு அடுத்து வந்த எல்லா நடிகர்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ரஜினிகாந்த் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சானா, ஒரு படக்குழு கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சானா, நாமளும் போய் பாராட்டு தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி தன்னை வந்து சார் இங்கே வந்து வளர்ச்சிக்கு வந்து 2 விதம் தான் சார். ஒருத்தர் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப நம்மளும் பண்ணுறது ஒரு விதம், ஒன்று தானாகவே அமையிறது ஒரு விதம். இதில் வந்து ரஜினிகாந்த் வந்து 2வது விதம், தானாகவே அமைஞ்சது எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து அனைத்து தலைமை நடிகர்களுக்குமே தனக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கி தானாக வந்து நாமளும் வந்து அவருக்கு இணையான ஒரு நடிகர், நாமும் வந்து அவருக்கு ஈக்குவலாக வசூல் ஆகுது, இது ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இவங்களாவே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவர் பண்ணது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஏதோ ஒரு படம் வந்து அமரன்ற ஒரு படம் வந்து ஓடினதுனால வந்து தன்னை வந்து அவர் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து இவனுங்க கிளப்பிட்டு இருக்காங்க. அவர் சிவகார்த்தியே நினைக்கலாம் கூட இந்த சமூக வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு படம் ஓடின உடனே வந்து இது பண்ண அடுத்த 2 படம் என்ன ஆக போகுது பாருங்க, அதுக்கு முன்னாடி 2 படம் தான் கலெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். ரஜினிகாந்த் வந்த ஆண்டுகளில் பல நடிகர்களுடைய படங்கள் வெளியாகிருக்கு. ரஜினிகாந்த் படம் மட்டும்தான் ஓடுன்னு கிடையாது. ஒரு வருஷத்தில் ரஜினிகாந்த் படத்தை தாண்டி பல நடிகர்கள் அந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காங்க. புரியுங்களா உங்களுக்கு? பாக்யராஜ் ஒரு வருஷத்தில் ஒட்டுமொத்த ரஜினி படங்களுடைய வசூலையோ பாக்யராஜ் படம் பீட் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்த ரஜினி அந்த ஆண்டில் ரஜினி படங்களுடைய வசூலையே பார்த்திபன் படம்லாம் பீட் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்த ரஜினி பட வரலாற்றிலேயே ஒரு வருஷத்தில் வெளியான படங்களுடைய லிஸ்ட்லேயே விஜயகாந்த் படம் வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரி பல நடிகர்களை சொல்லலாம் சார். எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க சார், எவ்வளோ படங்கள் இருக்குது சார். ஆனால் வந்து எல்லாருமே வந்து அதுக்காக ரஜினியை தாண்டி போயிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? எதுவும் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. யார் என்ன பண்ணாலும் அவ்வளோ. ஏன் சார் ராஜ்கிரண் படம் ஓடலையா சார்? நீங்கள் சொல்லுங்கள். முதல் 3 படங்கள் என்ன ஹிட் அவருக்கு. முதல் 3 படமும் வெள்ளி விழா கண்ட நாயகன் சார் அவர். ராஜ்கிரண் எடுத்துங்க, எல்லாமே என் ராசா தான், அரண்மனைக்கிளி, என் ராசாவின் மனசில், இந்த 3 படமும் அவருக்கு வெள்ளி விழா கட்ட படம் ராஜ்கிரண் அவர்களுக்கு. 3 படமும் தொடர்ந்து வெள்ளி விழா.
இருக்கா இன்னைக்கு ரஜினிக்கே வெள்ளி விழா கிடையாது, தொடர்ந்து 3 படங்கள், ஒன்று விட்டு ஒரு படம் தான் வந்திருக்கும் வெள்ளி விழா படங்களே அவருக்கே. ஆனால் அவர் ராஜ்கர் 3 வெள்ளி விழா நடிகர், அதுக்காக ரஜினியோட மேலே போயிட்டாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி கிடையாது சார். ஒரு விஷயம் என்பது என்னன்னா, இங்கே நிறைய பேருக்கு விதங்கள் தெரிய மாட்டேங்குது. ஒரு நடிகர் படத்தோட இன்னொரு நடிகர் வந்து மேலே போயிட்டாருன்னா உடனே அவர் தான் பெரிய ஆளு, அவருடைய வசூல் தான் அதிகம்னு உட்காந்து சமூகத்தில் சண்டை போட்டுருக்காங்களே. அவங்களாம் வரலாறு போய் புரட்டி போட்டு பார்க்க சொல்லுங்க. வரலாறு தெரியாது அவங்களுக்கு. இது இன்னைக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பழைய வரலாறுலாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு 1008 விஷயங்கள் நம்ம ஃபோன்லேயே கொடுத்துருக்கு, உலகத்தையே நம்ம ஃபோனில் கையில் கொடுத்துருக்காங்க. எந்த வசூலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது சார், டீட்டெயில் தெரியாது. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, தன்னையும் நானும் ஒரு ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லுவாங்கல்ல, ரஜினிகாந்த் மாதிரி ஆகணுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் தான் அடுத்த ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் யாரும் ஏற்றுக்க மாட்டேறாங்க. ரஜினிக்கு ஈக்குவலாக வாங்க, ரஜினிக்கு மேலே போங்க, அது யாரும் கேள்வி கேட்க போதே கிடையாது. ஆனால் நான் தான் அடுத்த இந்த தக்கலை படத்தை கூட சொல்லுவேன், நான் தான் அடுத்த ரங்கராயா சக்திவேல், நான் தான் அடுத்ததுன்றாருல, அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தான் அடுத்த ரஜினிகாந்த், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் உட்காந்து எல்லாம் கூவிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழு கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் பாராட்டு தெரிஞ்சு நல்ல விஷயம். இந்த இதில் வந்து சசிகுமார் வரல. ஏன்னா சசிகுமார் வந்து இவரோட சீனியர் ஆக்டர். ஒரு சீனியர் ஆக்டர் வந்து என்னதான் இருந்தாலும் சார், இப்போ வந்து ஒரு ரஜினிகாந்த் படத்தை வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து கூப்பிட்டு பாராட்ட தெரியாதுன்னா ஒத்துப்பா ரஜினிகாந்த்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஹரிஷ் கல்யாண் பாராட்டக்கூட சொல்ல, ஹரிஷ் கல்யாண் பாராட்டலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு சீனியர் ஆக்டர் வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கவங்களோட வந்து ஒரு இது பண்ணுவாரா? சசிகுமார் எப்போ வந்தவர் எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்க. சிவகார்த்திகேயன் எப்போ வந்தவர்? சசிகுமார் அந்த டைமில் வந்து எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல், எந்த விதமான இதுவும் இல்லாமல் படங்கள் வந்து அவர் சொந்த முயற்சியில் வெற்றி பெற்று மேலே வந்திருக்காரு. அவர் எந்த டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்து வரல சசிகுமார் அவர்கள். அங்கேயே வந்து ஃபேன் பேஸை சம்பாதிச்சு உள்ளே வரல. நாடோடிகள் சுப்பிரமணியபுரம்னா ஓட்ட ஓடிச்சு உங்களுக்கு தெரியல சார். அப்போ இவ்வளோ பத்திரிகை இருந்ததா? அப்போ இவ்வளோ வந்து டிஜிட்டல் இணையதளங்கள்லாம் இருந்ததா? அப்போ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு ஒரு பேப்பரு ஆன்லைனில் வெப்சைட்டில் போய்ட்டு பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்ட்டு, அவ்வளோதான். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தது அப்போ அந்த படம் வரும்போது? ஒன்றுமே கிடையாது. என்ன ஓட்டம், என்ன ஓப்பனிங் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி இருக்கிற அந்த இது டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி இருக்கிற இந்த கிட்ஸுங்க. அவங்க சுப்பிரமணியபுரம்னா ஓட்ட ஓடிச்சு அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நாடோடிகள்னா ஒரு சின்ன விளம்பரம் கூட பண்ணல சார் அந்த படத்துக்கு, நாடோடிகள் படத்துக்கு. உங்களுக்கு தெரியுமா? சைலண்டாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுச்சு அந்த படம் நாடோடிகள். தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இவங்களுக்குலாம். சுந்தரபாண்டியன் எடுத்துங்க, படத்தை பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஓடின படம் எல்லாம் சுந்தரபாண்டியன்லாம் சாதாரண ஒரு கதை என்ன மாதிரி ஓடிச்சு அந்த படம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. பல படங்கள் சொல்லலாம் சார் சசிகுமார் அவர்களுக்கு. போராளி சொல்லலாம், கிடாரி சொல்லலாம், எல்லாம் விளம்பரமே படுத்தாமல் அவர் வந்து அவ்வளோ படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு சார். அவர் போயிட்டு உட்காந்து இந்த நடிகர் கூட்டு பாடும்போது வருவார். அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சினிமாவில் சீனியர் ஜூனியர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் படக்குழு கூப்பிட்டு பாடணும் தப்பே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சீனியர் ஆக்டர் நடிக்கும் போது, இப்போ ராஜ்கிரண் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண் வந்து ஒருத்தர் நடிகர் வந்து இன்னைக்கு வளர்ந்த ஒரு நடிகர் வந்து கூப்பிட்டு பாராட்டினா வந்து நிற்பார் ராஜ்கிரண் அவர்கள்? நீங்கள் சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் எனக்கு ஒருவேளை அதனால கூட இருக்கலாம் தான் சொல்கிறேன். ஒரு இதான் ரீசன் சொல்ல முடியாது. ஒரு சீனியர் ஆக்டர் நம்ம எதுக்கு அவர்கிட்ட போனோம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். அதனால கூட அவர் வராமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதாக தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.